சட்டம் எல்லாருக்கும் சமம்னு தெரியும். ஆனா கொலை செஞ்சவனுக்கு தண்டனையை குறைக்க சட்டத்துல வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் ஒரு கணவன் தன்னோட மனைவியை கொலை செஞ்சா. ஆச்சரியமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அங்க தன்னோட மனைவி வேறொருத்தரோட தவறான நிலையில இருக்கிறத பாக்குறாரு. அப்போ அந்த நிமிஷம் அவருக்கு வர ஆத்திரத்துல அவரோட சுயநினைவை இழந்து பக்கத்துல இருக்கிற கத்தியையோ அல்லது கட்டையோ எடுத்து அவரோட மனைவியை கொலை செஞ்சிடாருன்னு வச்சுப்போம். அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குமா? இங்கதான் சட்டத்துல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. பிஎன்எஸ் ஆக்ட் 103 அந்த எக்ஸெப்ஷன் இருக்கு. இது சட்டத்துல சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நபர் முன்னாடியே பிளான் பண்ணாம அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட திடீர் மற்றும் தீவிர தூண்டுதல் காரணமாக தான் கொலை நடந்திருக்கு. இதுக்கு இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸான கேஸ் இருக்கு. அது என்னன்னா KM நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் தன்னோட மனைவியை வேறொருத்தரோட பார்த்துட்டு அவரு வீட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டா அது கொலை தான். ஏன்னா அவருக்கு அங்க யோசிக்க டைம் இருக்கு. அதே இடத்துல அதே நிமிஷம் நடந்தா மட்டும்தான் தண்டனை குறையும். இத சட்டத்துல மர்டர்னு சொல்லாம கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கு தண்டனையிலிருந்து 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனிங்க, இது நீங்க கோபத்துல கொலை செய்யறதுக்கு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற லைசன்ஸ் கிடையாது. ஆதாரம் இல்லைன்னா உங்களால தப்பிக்கவே முடியாது. சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கோபத்துல கொலை செஞ்சு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க.